வணக்கண்ணே. திருநெல்வேலி மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் இளைஞரணி செயலாளர் பேசுகிறேன், புல்லட் ராஜா. இன்றைக்கி பிஎஸ் தேட்டரில் அதர்ஸ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்க்க வந்தேன். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. தமிழ் திரையுலகத்தில் இப்படி நெல்லை மாவட்டத்தில் ஒரு எடுத்திருக்க ஒரு டைரக்டர் பையன் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா அற்புதமாக இருந்தது. ஒரு திருநங்கை திருநம்பி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. எந்த ஒரு அதாவது படத்துக்கு ஒரு சான்றிதழ் அருமையாக இருக்கும். இந்த படத்தை பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சொல்லக்கூடாது. நீங்கள் நேரில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய அது கரு தெரியும். ஃப்யூச்சரில் என்னெல்லாம் வரும்னு சொல்லி அது ஒரு அட்வான்ஸாகவே எடுத்திருக்காங்க. உண்மையிலே ஒரு கற்பனை கதையாக இருந்தால் கூட உண்மையை வரக்கூடிய காலம் அப்படி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய சார்பாக தமிழ் வெற்றி கழகம் சார்பாகவும் வந்திருக்க நெல்லை மாவட்டத்தில் வந்திருக்க எல்லாருக்கும் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தோம் படம் பார்க்க. படம் நாங்கள் எதிர்பார்த்தது வரைக்கும் கொஞ்சம் பெட்டராகவே தான் இருந்துச்சு. எங்கே சுமாராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்தோம். ஆனால் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்விஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, இன்டர் பிளாக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ போனாலும் திரும்ப நல்லா படம் அதுக்கேற்றாப்புல அப்படியே போயிடுச்சு. ஏற்கனவே வந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் எடுத்திருந்தாங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஜெனரேஷன் வரலாம் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. வைக்காதது படத்துல சாங்ஸ் வந்து அதிகமா ஒரே ஒரு சாங்கோட நிப்பாட்டாங்க. அதுவும் இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அது இல்லாத படத்துக்கு ஒரு பிளஸ் தான். என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கள் வந்து பிற்காலத்துல நடக்கலாம் அப்படிங்கிறத இவங்க முன்னாடியே கொஞ்சம் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமான கதை தான். நன்றி. பிஎஸ்எஸ் தேட்டரில் அதர்ஸ் திரைப்படத்தை பார்க்க வந்திருந்தோம். எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருந்தோம். படத்தோட கதாநாயகனை வந்து திருக்குறங்குடி ஊரை சேர்ந்த மாதவ் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காப்புல. ஒரு சிறந்த கலை படைப்பில் இது ஒன்று சேரும். அதாவது திருநங்கை திருநம்பியை வந்து இந்த சமுதாயத்தில் இருந்து எல்லாமே ஒதுக்குறாங்க. அவங்கள ஒதுக்கக்கூடாதுங்க இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டுக்காக அவங்கள சமுதாயத்தில் முன்னோக்கி கொண்டு செல்லணும் அப்படிங்கிற கருத்தை வந்து படமாக எடுத்திருக்காங்க. படம் நல்லா வெற்றி படமாக இருக்குது. படத்தை எடுத்த டைரக்டருக்கும் நடிச்சிருந்த ஹீரோக்கும் மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறேன். எல்லாரும் குடும்பமும் வந்து பாருங்கள். படம் ரொம்ப அற்புதமான படம், வித்தியாசமான ஸ்டோரி. வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பிஎஸ்எஸ் தேட்டரில் வந்து படத்தை பார்க்க வந்தோம். படம் உண்மையிலே நிறைய பெரிய படம் வரும்போது ஹீரோ நிறைய ஒரு பிரபலமான ஹீரோ, பிரபலமான டைரக்டர் அந்த மாதிரி இருந்து படத்தை எடுத்தால் அதை பார்க்கறதுக்கு விளம்பரத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த படம் ஒரு நல்லா பார்க்க வேண்டிய படம். அந்த தேட்டரில் வந்து பாருங்கள். படம் அருமையான கதை, ஒரு நல்ல ஒரு இதில் எடுத்திருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க, இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்திருக்கோம். ஊர் வந்து கூடங்குளம். படம் பிஎஸ் தேட்டரில் இறங்கியிருக்காங்க. அதர்ஸ் படம் சூப்பராக இருக்குது. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருக்காங்க, நல்லாவே இருக்குது. இயக்குனரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து ஏதோ இதுக்கு முன்னாடி படம் பண்ண மாதிரியே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட திருக்கன்குடி, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தின் திருக்கன்குடியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஆனால் கருத்து ரொம்ப நல்லாயிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சந்தோஷம். திருநெல்வேலி பிஎஸ்எஸ் திரையரங்கில் அதர்ஸுங்கிற படம் அன்றைக்கி பார்த்தோம். திருநெல்வேலி மாவட்டம் திருக்கன்குடியை சேர்ந்த ஒரு நடிகர், உண்மைக்கும் அந்த படத்தினுடைய நடிகர் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. அதாவது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான படம். இதுவரைக்கும் இப்படி படம் நம்ம பார்த்ததில்லை, இந்த மாதிரி கதையும் இருந்ததில்லை. திருநங்கைகளை பற்றிய ஒரு கதை, அவங்களுடைய வாழ்வியலை பற்றிய அந்த கதை வந்து உண்மைக்கும் சிறப்பாக எடுத்திருக்காப்புல. இது மாதிரி தயாரிப்பாளர், நடிகர், இந்த ப்ரொடக்ஷன் எல்லாருமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு படம் நல்லா இருக்குது. யாருனாலும் குடும்பத்தோட வந்து எல்லாருமே அந்த படத்தை வந்து பார்க்கலாம். என் பேர் ராஜராஜேஸ்வரி. நான் வந்து பிஎஸ்எஸ் மூவியில் வந்து அதர்ஸ் பார்க்க வந்திருக்கேன். அதர்ஸ் வந்து லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது வரைக்கும் இந்த சினிமாவில் நான் இந்த மாதிரி மெடிக்கல் த்ரில்லர் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஹீரோ ஆதித்ய மாதவன், அவங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு மூவி. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே இல்லாமல் லைக் அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக இது வந்து அவங்க 21st மூவி மாதிரி இருந்தது அவங்க ஆக்டிங்கு. ஸோ நிறைய ஆக்சுவலாக ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. டிக்கெட்ஸ் இல்லை, ஹவுஸ்ஃபுல் ஆகிருந்தது. ஸோ வந்து அவங்க வந்து திருநெல்வேலியில் பிஎஸ்எஸில் ஹவுஸ்ஃபுல், அவங்களோட முதல் மூவியில் முதல் ஷோவில் ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. இன்னும் நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். வந்து பாருங்கள். படம் சூப்பரா இருந்துச்சு. படம் கதை சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு சாங் தான் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் ஃபைட் சூப்பரா இருந்துச்சு.
எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே கேமராவும் நல்லா பண்ணியிருந்தாங்க, விஷுவலைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, லொக்கேஷன் எல்லாமே பக்கா. எல்லாமே கேமியோ நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது கேமியோ. மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஒரு பாட்டு தான் ஆக்சுவலாக, அது மெடிக்கல் த்ரில்லர்னால ஒரு பாட்டில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த தரப்புக்காக இந்த படம் எடுத்துருக்காங்க? இது வந்து ஃபியூச்சரில் மேபி இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸை வந்து நம்ம வந்து ஒதுக்குறோம், இப்போ வந்தால் கூட நம்ம அப்படி தள்ளி போகிறோம்ல, அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இட்ஸ் காமன். அந்த மாதிரி இருக்க வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தால் கூட நம்ம எப்படி பார்ப்போங்கிறத உணர வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரியை எடுத்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் திருக்கரங்குடி ஊரை சேர்ந்த அன்பு சகோதரர் ஆதித்ய மாதவன் திரைப்படம் இவர். அந்த படத்தை அதை நல்லா அருமையாக அழகாக பண்ணியிருக்காங்க. திருநங்கை சம்மந்தமாக இந்த படத்தில் இருக்குது. அவங்கள வெறுக்கிறவங்க வந்து இந்த படத்தை பார்த்தா அவங்கள வெறுக்க மாட்டாங்க. அதனால் அந்த படத்தில் அந்த கதையை நல்லா சொல்லியிருக்கிறாங்க. இப்போதுக்கு வந்த படத்தில் அது கொஞ்சம் பார்க்கறதுக்காக நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து திரையரங்கத்தில் வந்து எல்லோரும் பார்க்கணும்னு சொல்லி மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். அதை பார்க்குறோம். இது வந்து இந்த திருநங்கைகள் வந்து பாதிக்கப்படுறாங்களா, எதனால் பாதிக்கப்படுறாங்க, அதை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து பாதிக்கப்பட்டவங்கள அந்த மக்கள் வந்து வெறுக்கிறாங்க. அதை வெறுக்கக்கூடாதுக்காக அந்த படத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதை உண்மையிலே திருநங்கைகள் இந்த படத்தில் சொல்ல பாதிக்கப்படுறாங்களா? திருநங்கையை பார்க்கும்போது பப்ளிக்கில் பார்க்குற போது அவங்கள ஒரு பார்வை, ஒரு தவறான பார்வை வருதில்ல. அவங்க மனதால் அவங்க இயற்கை அதை கொண்டு வந்திருக்குது. அதனால் மக்களுடைய பார்வை வந்து அது தவறாக இருக்குது. இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும். அதனால தான் அவங்கள வந்து வேற வழிக்கு கொண்டு போகிறது. அவங்க திருநங்கையாக மாறும்போது அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்கள சில இடத்துல கேலி கிண்டல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபம் தான் அது வந்து வேற மாதிரி கொண்டு போகிறதுனால அந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதாக இருந்தது, போகும் படம் நல்லா அழகாக இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் அழகாக இருந்தது. அதனால நம்ம ஊருக்காரு திருநெல்வேலியில் சேர்ந்த திருக்கருடைய ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பி அழகாக நடிச்சிருக்கிறாரு. அதனால அவருடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அவர் மேலும் மேலும் நான் அதிக படங்கள் அடித்து இன்னும் மக்களுக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லணும்னு சொல்லி அவரை நான் வாழ்த்துக்கிறேன்.